ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களில் நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்கிற அப்படிப்பட்ட அருமையான நல்ல தகப்பனை நமக்கு தேவன் கொடுத்ததற்கு இந்த நாளிலும் கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே கைவிடப்பட்ட சூழ்நிலை, நெருக்கம், ஜெபத்துக்கு வழியை கர்த்தர் அடைத்து போட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கங்களும் பாடுகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஆனால் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவன் எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும் நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அப்போ யாரை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட்டதாய் சரித்திரமே கிடையவே கிடையாது. எந்த நிலைமை இருந்தாலும், நமக்கு நெருக்கடிகளோ, பாடுகளோ, துன்பங்களோ, கஷ்டங்களோ இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அவர். யாரை கர்த்தர் குறிப்பாக கைவிட மாட்டார் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில் என்று வாக்களித்திருக்கிற தேவன். அவர் கைவிடாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆசா ராஜாவின் காலத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தேடினால் உங்களுக்கு என்ன பண்ண வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாவில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த கொடூரமான அந்த ஆசா அரசாண்ட காலத்தில் வேதம் கிடையாது, ஆசாரியம் கிடையாது, இருண்ட காலமாய் காணப்பட்டது. ஆனால் ஆசா ராஜா ஒன்று செய்தார். தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேசத்தின் ஜனங்களை கர்த்தரை தேடும்படி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அந்த ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் தேடின போது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அந்த தேசத்தில் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுதலை கர்த்தர் அங்கு கட்டளையிட்டார். அது எப்படி தேட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், 2 நாளாம் 15ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்துவாடும் தேடணும். சிறியோரும் பெரியோரும் ஸ்திரீகளும் புருஷர்களும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். அப்போ அவங்க முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேடுவோம். தேவைகளுக்கு மாத்திரம் தேடுவோம் கர்த்தரை. பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை தேடுவோம். ஆபத்து காலத்தில் மட்டும்தான் கர்த்தரை தேடுவோம். ஆனால் எந்த சூழ்நிலும் நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடாத தேவன் மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஏதோ தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதபடிக்கு எந்நேரமும் எப்பொழுதும் இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் கர்த்தரை தேடி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி, ஆண்டவர் என்றென்றைக்கு நீ கைவிடுகிறதில் என்ற வார்த்தையின் மூலமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளை கைவிடுகிறது என்ற வார்த்தையை கொண்டு கர்த்தரங்களை தேற்றினதற்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தரங்களை நடத்துங்க. உம்மை தேடி கைவிடாது இருக்கிற தெய்வத்தை பற்றி பிடித்து கொள்ள கர்த்தரை உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.